வாங்க, வணக்கம். நம்ம ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் சொந்த கார் இருக்குது அப்படின்னா அந்த கார்லேயே ட்ரைனிங் கொடுப்போம். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுபடி இப்போ நம்மகிட்ட வண்டி படித்த ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் உள்ள i20 காரை ஓட்ட போகிறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் போட போகிறோம். அப்போது சொந்த காரை ஓட்டுறதா இருந்தால் நம்ம வழக்கமாக கொடுக்குற மாதிரி அரை மணி நேரம் 40 நிமிஷம் 1 மணி நேரம்லாம் கொடுத்தா காணாது. 2-3 மணி நேரம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே இது 2-3 மணி நேரம் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறத உங்களுக்கு வீடியோவும் போட முடியாது. அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் வரும். அப்போ 2 பார்ட்டாக தான் போட முடியும். அதில் ஓன் கார் ட்ரைனிங் 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். 2 பார்ட்டையும் பாருங்கள். அப்போ தான் அவங்க முழுமையாக வண்டி ஓட்டுறது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுவாங்க. ஓகேவா? வீடியோ பாருங்கள். இப்போது நம்மக்கிட்ட ட்ரைனிங் முடித்த ஸ்டூடெண்ட் அவங்க சொந்த காரை ஓட்ட போகிறாங்க. i20 காரை ஓட்ட போகிறாங்க. இப்போ இந்த i20 கார் ஓட்டதாக இருந்தால் ஃபஸ்ட்டு பேசிக்கில் ஒரு 7 ஸ்டெப்பு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த 7 ஸ்டெப்பும் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொன்றா செஞ்சு காட்டுவாங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதை தெளிவாக்கலாம். பாரதி, வணக்கம். சரி, இப்போ நீ ட்ரைனிங் நம்மகிட்ட எத்தனை நாள் எடுத்தீங்க? 11 கிளாஸ் முடிச்சிருக்கீங்க. இப்போ உங்கள் வண்டியை ஓட்டி காட்ட போகிறீங்க. சரியா? உங்கள் வண்டியில் ஒரு 7 ஸ்டெப் இருக்குது. அந்த 7 ஸ்டெப்பை எங்களுக்கு கரெக்டாக செஞ்சு காட்டணும். ஓகேவா? ரைட். ஆல் த பெஸ்ட். இப்போ அவங்க இந்த i20 காரை ஓட்டி காட்ட போகிறாங்க. அதில் வந்து 7 ஸ்டெப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த 7 ஸ்டெப்பு ஒன்று உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதுபடி நீங்கள் சொந்த கார் எடுக்கும்போது ஈஸியாக ஓட்டிக்கிடலாம். சரி, இப்போ தெருக்குள்ளே டேனிங் எடுக்க போகிறேன்னா இது வந்து 5வது ஸ்டேஜ். சரியா? கிளச்சு பிரேக்கு நிப்பாட்டு. வாரு, வண்டி வருது. மெயின் ரோடு வரும்போது நிப்பாட்டி எடுக்கணும். இப்போ நிப்பாட்டி தான் எந்த கேர் பண்ணணும்? மூவிங் கியர். மூவிங் பாயிண்ட் வச்சுக்கோ. நைஸாக போ. மெயின் ரோடு வலது இடது வலது பார்த்து கிராஸ் பண்ணணும். போட்டோம். இப்போ வலது பக்கம் பாரு. வண்டியை மூவ் பண்ணு. பிரேக்கில் வச்சுக்கோ. காலை நிப்பாட்டிக்கோ. வண்டி வருதுல்ல? இப்போ லெஃப்ட் வண்டி வருது. இன்னும் கொஞ்சம் நாட்டிக்கோ. வியூ கிடைக்குமா நாட்டிக்கோ. இப்போ திருப்பு. நல்லா திருப்பு. ரைட். கிளச் பிரேக் நிப்பாட்டு. ஏன் டென்ஷன் ஆகிட்ட? ரைட் லெஃப்ட் பார்த்து அவசரம் இல்லாமல் எடு. லெஃப்ட் வண்டி வருதா பார்த்துக்கோ. வண்டி வருதா லெஃப்டில்? மூவிங் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு கியர். மூவிங் பாயிண்ட்டு 12-6. வண்டி வருது பார்த்துக்கோ. போடும். நைஸாக மூவ் பண்ணு. நல்லா திருப்பு. ஃபுல்லாக விடாது. மெதுவாக எடு. போட்டோம். போகலாம். ஸ்டெடியாக போகலாம். போட்டோம். ஸ்பீடை கூட்டு. 1 2 3 செகண்ட் கியர். போகலாம். போட்டோம். ஸ்பீடை கூட்டு. 1 2 3 தேர்ட் கியர். போட்டோம். இப்போ அடுத்து ரைட்டில் திரும்பணும். சரியா? அப்போ எந்த கியர் பண்ணுவோம்? போட்டுக்கோ. ரைட்டில் திரும்பணும். இண்டிகேட் போட்டுக்கோ. காலை பிரேக் வச்சு பள்ளத்துக்கு போத. இன்னும் கொஞ்சம் கூட பிரேக்கை வச்சு ஸ்லோ பண்ணிக்கோ. ஸ்லோ பண்ணிட்டு ரைட்டை திருப்பி காலை பிரேக்கில் வச்சுக்கோ. பின்னாடி வண்டி வருதை பார்த்துக்கோ. சைடில் பார்த்துக்கோ. ரைட் சைடில் திருப்பி சுற்றி. எப்படி நேரம் போட்டோம். கிளச்சை விட்டு பிடிச்சிட்டே இருந்தால் வண்டி போகாது. லேஸ் ஆஸ்ட் கொடுத்துக்கோ. சொல்லி 0 கொஞ்சம் பார்த்தியா? அப்போ சப்போர்ட்டிங் ஆஸ்ட் கொடு. அவ்வளோதான். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. உடனே கிளச்சை விட்டுறணும்னா நேரம் எடுக்காத திரும்ப. இப்போ லெஃப்ட் திரும்பணும்னா லெஃப்ட் திரும்பி உடனே ரைட்டு திரும்பணும். ஆஃப் கிளச்சு பிரேக்கு. நல்ல திருப்பி லெஃப்ட். நல்ல திருப்பி லெஃப்ட். சரி திருப்பி ரைட்டு. நல்லா திருப்பி. முதலே சொன்ன லெஃப்ட் திருப்பி ரைட்டை திருப்பி சொன்னால. சரி ரெடி. செக் நடு. வண்டி நிற்குவாரு. வண்டி நிற்கிறாலும் நிற்கணும். அங்கே போயிடக்கூடாது. இப்போ கிளச்சு பிரேக்கு மறுபடியும் லெஃப்ட்டு. கிளச்சு பிரேக்கு சுற்று. நல்லா சுற்று. எடி நேரம் மெதுவாடு. போகலாம். போட்டோம். முட்டக்கூடாது. டம்முன்னு கிளச்சி விடக்கூடாது. போட்டோம். நேராக பிடிச்சிக்கோ. இப்போ மறுபடியும் ரைட்டுண்ணா. சுற்றி.
நான் எடுத்துக்கோ. ஸ்பீடை கூட்டி, டக்கு டக்குன்னு கூட்டி, ஸ்பீடை கூட்டி 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 1 2 3 போட்டோம். ஸ்பீடை கூட்டி 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 ஸ்பீடை கூட்டி 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 1 2 3 4. இப்போ அடுத்த டேர்னிங் வருதா? அப்போ எந்த கியர் வரணும்? போடு. 1 2 3. காலை பிரேக்கில் வச்சுக்கோ. மெதுவாக லெஃப்ட் ஓரமாக வா. லெஃப்ட் ஓரமாக வந்து ரைட்டில் திருப்பு. 2 சுற்று போதும். மெதுவாக மெதுவாக மெதுவாக. நான் எடுத்துக்கோ. மெதுவாக 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 போகலாம். போட்டும். மறுபடியும் ரைட்டில் திரும்பணும். சரியா? வச்சு பிரேக் வச்சுக்கோ. ரைட்டு. இங்கேயே ரைட்டு திருப்பி. மெதுவாக திருப்பி. அவ்வளோதான். வண்டி நிற்க பார்த்து போ. ஸ்டடி பண்ணிக்கோ. ஸ்டடி பண்ணிக்கோ. அங்கே போகக்கூடாது. இன்னும் ஸ்லோவாக போ. ரைட் போகலாம். போட்டோம் போட்டோம் போட்டும் போட்டும். 1 2 3 தேடிக்க. போட்டும் போகலாம். ஸ்டடி பண்ணிக்கோ. கிளச்சு நல்லா மியூச்சிக்கோ. சப்புன்னு மியூச்சிக்கோ. ரைட்டு திரும்பணும். செகண்ட் கியர். வண்டிக்கு போயிடக்கூடாது. 2 வீலர் போயிடக்கூடாது. சிங்கிள் ஹேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணு. 12 கிளச்சை நல்லா மிச்சிக்கோ. பிரேக் லேசாக மிச்சு விடு. ரைட்டை திரும்பு. ரைட்டை திரும்பு. நல்லா திருப்பி. விரும்பு திருப்பி. விரும்பு திருப்பி. நேரம் எடுத்துக்கோ. போகலாம். போட்டும். நேரம் பிடிச்சிக்கோ. போட்டும். கொஞ்சம் விலைக்கு போ. வண்டிக்கு வரு. விலைக்கு போ. போ போ. லெஃப்ட் வரமாவா. போட்டும் 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 போட்டும். கிளச்சு பிரேக்கு. ரைட்டு திருப்பி. நல்லா திருப்பிக்கோ. அப்படியே லெஃப்ட் வரமாவா. போட்டும். நேரடு நேரடு. ஆசை கொடுத்து போ. ஆசை கொடுத்து போ. லெஃப்ட் வரமாவா. லெஃப்ட் வரமா. நல்லா வரமா. போ. ரோட எடுக்கலாங்க. நேரடு. கிளச்சு பிரேக் நிப்பாட்டு. நியூட்ரு பண்ணு. நியூட்ரு பண்ணு. ஹேண்ட் பிரேக். வண்டி ஆஃப் பண்ணு. ரைட். டேர்னிங் எடுக்க கஷ்டமாக இருக்காடா? இது 5வது ஸ்டேஜ். சரியா? நம்ம என்னோட சொந்த கார். எந்த கார் ஓட்டிகிட்டு இருக்க? I-20. உங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கா? அப்படி தானே? ட்ரைனிங் கார் கிடையாது. இல்லை மாஸ்டர்கிட்ட கண்ட்ரோலும் கிடையாது. ஓகே. ஒன்றா எடுக்க முடியுதா? ஓகே ரைட். வாழ்த்துக்கள். ஓட விடாது. வண்டி ஓட விடாது. லெஃப்ட் பார்த்து எடு. எடு. 2 சுற்று எடுத்து 3வது சுற்று மெதுவாடு. எடு. முழுசாக எடுக்கல. முழுசாக வண்டி விடக்கூடாது. நிப்பாட்டிடு கீழே போகுது. அவ்வளோதான். வண்டி ஸ்பீடை விடக்கூடாது. சரி போட்டும். முன்னாடி போட்டும். ரைட்டாக போ. போட்டும். லெஃப்ட் வரமாவா. லெஃப்ட் வரமாவா. ரைட்டில் போ. திருப்பி. போட்டும். நேரம் எடுத்துக்கோ. எடு. நல்லா ஓரமாக வந்துடு. கிளச் ஓரம் மிச்சு. நல்ல ஓரமாக வந்துடு. லெஃப்ட் ஒரு அடி கேப் பார்த்து நிப்பாட்டு. நேரம் நிப்பாட்டு. நேரம் 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 நிப்பாட்டிக்கும். நேரம் நிப்பாட்டிக்கும். பாரதி இப்போ 6வது ஸ்டேஜ். லெஃப்ட் ரைட்டு ரிவர்ஸுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் இந்த ரைட்டு எந்த இது ரிவர்ஸ் எடுக்க போகிறேன்? அப்போ எங்கே பார்க்கணும்? எங்கே திருப்பணும்? எந்த கியர் போடணும்? என்ன வீடியோ பார்த்தீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? 1 கார் அழகாக ஓட்டுதாங்களா? சரி. நம்ம சேனல் நல்லா இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். குற்றம் குறைகள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா என்ன இருக்கோ அதை ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எஃபெக்ட், அதாவது அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். எப்போ திருப்பணும்? அந்த ரோட்லேருந்து வண்டி எதுவும் வருதான்னு பார்த்து தெரிஞ்ச பிறகு திருப்பணும். சரியா? போடு. ரைட்டில் பாரு. 12 கை வச்சுக்கோ. ரைட்டில் ரோட பாரு. போட்டோம். ஸ்பீடாக போகக்கூடாது. மெதுவாக போகணும்னா போட்டோம். ஓடாமல் மெதுவாக போ.
ஓட விடாது. கிளச்சை மிச்சிக்கோ, லேசாக பிரேக்கை மிச்சு விட்டுக்கோ, ஓடாமல் இருப்போம். நிப்பாட்ட வேண்டாம், மூவிங்லேயே வச்சுக்கோ. ரோடு தெரியுதுன்னா மெதுவாக சுற்ற ஆரம்பிச்சிருங்க. 12 சுற்று, மெதுவாக சுற்று. எத்தனை சுற்று? வேம சுற்ற ரைட்டில் ஏறிடும். வேம சுற்ற இனிமேல் லெஃப்ட்டில் பார்க்க ஆரம்பிச்சிரு. லெஃப்ட்டில் பார்த்து ஒரு சுற்று எடுத்துரு. என் கார்னர் தெரிஞ்ச உடனே ஒரு சுற்று எடுத்துரு. வெயிட் பண்ணு. சரி, நேரம் நிப்பாட்டி. அவ்வளோதான். கஷ்டமாக இருக்கு? சரி, இப்போ லெஃப்ட் எடுப்போம். ஃபஸ்ட் கியர் ஃபார்வர்டில் லெஃப்ட்டில் போகிறேன்னா போட்டோம். லெஃப்ட் வேகமாக சுற்றணும். சுற்றிக்கோ, கிளச்சை மீச்சிக்கோ, ஓட விடாத. நல்லா சப்பல் மீச்சிக்கோ. நேரடு, மெதுவாடு. நேராக வந்துட்டு நிப்பாட்டிடு. லெஃப்ட்டு லேஸ் லெஃப்ட்டு. ரைட்டுக்கு வேகம் எடுக்கக்கூடாதுன்னா மெதுவாக எடுத்தால் நேராக வரும். நேரம் நிற்கா? சரி, ரைட். இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டுக்கோ. இப்போ எந்த ரிவர்ஸ் எடுக்க போகிற? லெஃப்ட்டு பார்க்கணும். அப்புறம் லெஃப்ட் சைடு மிரர் பார்த்து ஸ்டடி பண்ணணும்னா நாட்டு மெதுவாக நாட்டு. லெஃப்ட் மிரர் பாரு, அங்கே பாரு. சைடு வந்து இல்லை, வண்டி லெவல் வந்து நேராக எடுக்கும்போது தான் பார்க்கணும். அது ரோடு தெரியுதா பாரு, செடிக்குள்ளே கூட ரோடு தெரியும். கிளச்சை மிச்சு போகும். மெதுவாக நகட்டிக்கிட்டே சுற்று. 3 சுற்று மெதுவாகவே சுற்று. 1 2 3 முழுசாக சுற்றிடு. இனிமேல் லெஃப்ட் கண்ணாடி பார்த்துட்டு ரோடு எண்டு தெரிஞ்சவொன்னே ஒரு சுற்று எடுத்துரு. தெரியுதா? ஒரு சுற்று எடு. 2ஆவது சுற்று எடுத்துரு. 3ஆவது சுற்று எடுத்துரு. வேமாடாத, கிளச்சை மிச்சிக்கோ. இந்த இடத்துல வண்டி விட்டுறக்கூடாது. லேசாக ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு அடி கேப் வந்துட்டா கிளச், பிரேக், நியூட்ரல், ஹேண்ட் பிரேக். வண்டி ஆஃப் பண்ணிடு. இது கஷ்டமாட்டா இருக்குது? எடுத்தனால அப்போ எல்லாமே பார்த்தாச்சு. சரியா? ஃபஸ்ட்டு கிளச் மூமெண்ட்டில் டெட் அண்டு மூவிங் பார்த்தோம். அப்புறம் ஃப்ரீ மூவிங், ஸ்ட்ரைட் ரிவேர்ஸு, பைபாஸில் கியர் மாற்றி ஓட்டினது, அப்புறம் தெருக்குள்ளே டேர்னிங் பார்த்தது. இப்போ ரிவேர்ஸ் பார்த்தாச்சு, ரேம்பும் பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ நம்ம படித்த எல்லாமே பார்த்தாச்சா இல்லையா? வண்டி தெளிவாக ஓட்டிக்கலாம்ல? ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. i20 சொந்த காரில் டெஸ்ட்டுக்கு எப்படி ஓட்டுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மேடான பகுதியில், அதாவது ஒரு ரயில்வே சப்வேயில் வந்து மேடான பகுதியில் வண்டியை நிப்பாட்டியிருக்கோம். நிப்பாட்டி இந்த இடத்துல எப்படி வண்டி எடுக்க போகிறாங்கிறத பாருங்கள். இப்போது வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஆஸ்டேட்டில் கிளச்சிலெலாம் கால் வைக்கலை. ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுருக்கோம். இப்போ கிளச்சை மீச்சிருக்காங்க. ஃபஸ்ட் கியர் போடுதாங்க. ஹேண்ட் பிரேக் ஆல்ரெடி ஆனில் இருக்குது. அப்போது ஹேண்ட் பிரேக்கை எடுக்கிறதுக்கு கையை ரெடியாக வச்சுக்கிட்டாங்க. ஸ்டீரிங்கில் கையை 1ஆம் நம்பர் வச்சுருப்பாங்க. கிளச்சை நைஸாக விடுதாங்க. கிளச்சை நைஸாக விடும்போது என்ஜின் சவுண்டு மாறும். என்ஜின் சவுண்டு மாறும்போது உங்கள் ஹேண்ட் பிரேக்கை மெதுவாக எடுத்து விடுதாங்க. எடுத்து விட்டாச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக மேட்டில் ஏறும். அவ்வளோதான். ஏன்னா இந்த வண்டியோட என்ஜின் பவர் கூடுதலாக இருக்கும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ஜின் பவர் குறைவாக இருக்கக்கூடிய வண்டியில் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இப்போ ஹேண்ட் பிரேக் போடுறாங்க, கியரில் தான் இருக்கிறாங்க. கிளச்சை விடலை, கிளச்சிலேயே வச்சுருக்காங்க. ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்கல, வலது கால கீழே தான் வச்சுருக்காங்க. பிரேக்கும் கிடையாது, ஆக்சிலேட்டரும் கிடையாது. கிளச்சை மட்டும் மெதுவாக விட்டு மூவிங் பாயிண்ட்டு, அதாவது இன்ஜின் சவுண்ட் மாறுற இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்துல திரும்பவும் ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுதாங்க. ஹேண்ட் பிரேக் எடுக்கும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும். டெஸ்ட்டுக்கு அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அந்த கிளச்சு மட்டும் நம்ம கரெக்டாக விடுறது தெரியணும், சவுண்டு மாறுறது தெரியணும், ஹேண்ட் பிரேக்கை நைஸாக எடுக்க தெரியணும். இது தெரிஞ்சாலே போதும். இப்போது கிளச்சு பிரேக் மிஷின் நிப்பாட்டி நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டாங்க. கைகால் எடுத்து ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 7ஆவது ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். கடைசி ஸ்டேஜ். மேட்டில் நிப்பாட்டிருக்கோம். மேட்டில் வண்டி பள்ளத்தை பார்த்து நிற்கிதா, மேடை பார்த்து நிற்கிதா? பள்ளத்தை பார்த்து நிற்கி. அப்போ இந்த இடத்த எந்த கியர் போடணும்? ரிவர்ஸ் கியர் போடணும். ஓகேவா?
சரி வேஸ்கருக்கு ஹாஸ்டல் உண்டா? ஹாஸ்டல் கிடையாது. ஹாஸ்டல் கொடுக்காம எடுக்கணும். சரியா? கைகால் எடுத்துக்கோ. கைகால் எடுத்துகிட்டு என்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கா ஆஃப் ஆகிருக்கா? எந்த பெடலையும் கால் வைக்கல நீ. பெடல் எல்லாம் அணிச்சது ஃப்ரீயாக இருக்குது. சரியா? ரைட். இப்போ முதல்ல என்ஜின் ஓடிட்டு தானே இருக்குது. பிரேக்கை மிதிச்சுக்கோ. ரைட். 2 கிளச்சை மிதி. வச்சுக்கோ. கியர் மாற்று. எந்த கியர் பண்ணணும்? ஏன்னா மேடு பின்னாடி இருக்கு அதனால். ரைட். இப்போ 9 முள்ள கை வச்சுக்கோ. இந்த கண்ணாடியை பார்த்துக்கோ. பார்த்துட்டு நைஸாக கிளச்சை விட என்ஜின் சவுண்ட் மாறும். பிரேக்கில் பேர் கால் வச்சா போதும்ண்ணா. நைஸாக கிளச்சை விட என்ஜின் சவுண்ட் மாறிட்டுன்னு சொல்லு. அவ்வளோதான். இனிமேல் கால் அசைக்க கூடாது. சவுண்ட் மாறிட்டலையா? இப்போ மெதுவாக ஹேண்ட் பிரேக் எடுத்து விடு. மெதுவாக விடணும்ண்ணா. எடு. ஃபுல்லாக எடு. ஒரு பாயிண்ட் கிளச்சை விட்டுக்கோ. அவ்வளோதான். வண்டி பின்னாடி தான் தெளிவாட்டியா இல்லையா? கிளச்சு பிரேக் ஹேண்ட் பிரேக். சரி, இப்போ பிரேக்கை நல்லா மிதிச்சுக்கோ. பிரேக்கை நல்லா சப்புன்னு மிதிச்சுக்கோ. ஹேண்ட் பிரேக் எடுத்துடு. இப்போ அதே மாதிரி சவுண்டு மாற்றணும். பிரேக்கை விடு. கிளச்சில் சவுண்ட் மாறணுன்னா பிரேக் விடு. சவுண்ட் மாறுதா? இப்போ பிரேக்கை மெதுவாக விடு. இந்த காலை தள்ளி அப்படி வச்சுட்டு பிரேக்கை மட்டும் மெதுவாக விடு. வண்டி மூவ் ஆகுதா? ஆகுதா? ரைட். கிளச் பிரேக் நியூட்ரல் பண்ணிடு. லேஸ் ஆற பிரேக் விட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஓரமாக வந்துடு. லெஃப்ட் ஓரமாவா நல்லா வந்துக்கோ. நேரம் எடுத்துக்கோ. கிளச் பிரேக் நிப்பாட்டிடு. நியூட்ரல் பண்ணிட்டியா? ஹேண்ட் பிரேக் போடு. நல்லா ஸ்ட்ராங்காக போடு. பிரேக் விட்டு பாரு. நிற்கிதா பாரு. சரி, வண்டி ஆஃப் பண்ணிவிடு. இது கஷ்டமாக இருக்கே. இதுதான் கடைசி ஸ்டெப்பு, 7வது ஸ்டெப்பு. இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் கியரை பார்த்துருக்கோம். நீ அடுத்த ஃபஸ்ட் கியரில் பார்ப்போம். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா தான் எடுத்த. பார்த்தீங்களா, இந்த பொண்ணு வண்டி நல்லா ஓட்டுதா? அதை மாதிரி நீங்களும் ஓட்டணுமா? வாங்க, உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கோம். தெளிவாக சொல்லித்தர தயாராக இருக்கோம். அடிக்கடி நான் சொல்கிறதா, டிரைவிங் முறையாக தெளிவாக பாதுகாப்பாக கற்றுக்கிட்டா உங்களோட லைஃப் டபுள். உங்கள் லைஃப்பை துரிதப்படுத்தி சந்தோஷப்படுத்தி செழுமையாக்க டிரைவிங் உதவும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. டிரைவிங்கால் தான் நான் நல்ல நிலைமைக்கு வந்தேன். அதனால் டிரைவிங்கை உணர்ந்து நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். வாங்க. நன்றி, வணக்கம்.